தைரியம் இருந்தால் சொல்லுங்க, நாங்கள் அதெல்லாம் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கோம். எதையும் ஆதாரத்தோடு எதையும் பேசுங்க. ஒரு எதிர்க்கட்சியாக திமுக செயல்படுகிறது, ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக திமுக செயல்படுகிறது அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கவில்லை. DMK has the edge. தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சி. The DMK will win the polls. தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சி. அனைத்து கருத்து கணிப்புகளும் பொய்த்து போன ஒரு தேர்தல் என்றால் அது 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தான். இது வந்து எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் தான். ஆனால் தோல்வியடைய நேரத்தில் தான் திமுக எப்பொழுதுமே ஒரு பினிக்ஸ் பறவையை போல கிளர்ந்து எழக்கூடிய நிலையில அது வரும். இந்த தேர்தல் முடிவுகள் வாக்காளர்களை விட திமுகவினருக்கு தான் பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. 100க்கு 200% வெற்றி தங்களுக்கு தான் என நம்பிக்கொண்டிருந்தவர்களுக்கு இதை ஜீரணிக்க சற்று நேரம் பிடித்தது. ஆனாலும் உடனடியாக சிறந்த எதிர்க்கட்சியாக எப்படி செயல்படுவது என யோசிக்க தொடங்கிய திமுக அதற்கான நடவடிக்கைகளிலும் இறங்கியது. ஆனால் தாவேகாவுக்கு அழுத்தம் தரும் எதிர்க்கட்சியாக கடந்த 100 நாட்களில் திமுக சாதித்திருக்கிறதா? எங்களுக்கு மட்டும் இல்லை, இப்போ அங்கே உட்கார்ந்துருக்கிறாரு ஒரு டம்பி முதலமைச்சர், அவருக்கும் யார் அமைச்சர்னு தெரியாது, அவருக்கும் யார் சட்டமன்ற உறுப்பினர் தெரியாது. மக்களால் நிராகரிக்கப்பட்டு மக்களால் அகற்றப்பட்டவங்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறோம், ஊழல்லையே ஊறி போனவங்களால இந்த கூட்டணி ஆட்சியோ ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்க முன் வராது. தமிழக அரசியல் வரலாற்றில் திமுகவுக்கு தோல்வியும் எதிர்க்கட்சி வரிசையும் புதிதல்ல. ஆளுங்கட்சியாக இருப்பதை விட எதிர்க்கட்சியாக திமுகவின் செயல்பாடு வீரியத்துடன் இருக்கும் என்று பலராலும் சொல்லப்படுகிறது. தமிழகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்க்கட்சியாக இருந்த கட்சியும் திமுக தான். ஆனால் எதிர்க்கட்சியாக அமரும் போதெல்லாம் திமுகவின் களப்பணியும் அறிவார்ந்த குழுக்களும் கட்சியை உயிர்ப்புடன் வைத்து மீட்டெடுக்கும். அதனால்தான் 1991ஆம் ஆண்டு வெறும் 2 இடங்களில் வென்றும் 2011ஆம் ஆண்டு 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டும் பீனிக்ஸ் பறவையாக திமுக மீண்டெழுந்து ஆட்சியை பிடித்திருக்கிறது என பலரும் கூற கேட்டிருப்போம். கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான். திமுக என்ற ஒரு கட்சி அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு அக்ரெசிவான ஒரு பார்ட்டி. ஏன்னா அந்த பார்ட்டியுடைய நீண்டகால வரலாறே பார்த்தீங்கன்னா போராட்ட களங்களின் மூலமாக தான் அந்த கட்சியே வந்து மக்களுடைய அபிமானத்தை பெறுகிறது. பல்வேறு கட்ட போராட்டங்களை அது முன்னெடுத்திருக்கிறது. அது இந்தி எதிர்ப்பு போராட்டமாக இருந்தாலும் சரி, அதே போல சோஷியல் ஜஸ்டிஸ்க்கான மூவ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி. அப்போ திமுகவுடைய ஒரு நீண்ட நெடிய வரலாறு அப்படின்றதே வந்து அது ஒரு ரொம்ப அக்ரெசிவான ஒரு பார்ட்டியாக இருக்கிறது. பொலிட்டிக்கலி ரொம்ப அவேரா இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது. அப்போ இதை எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து கைவிட்டு விடக்கூடாது அப்படின்றது தான் வந்து தற்போது கடந்த 5 ஆண்டு காலங்கள்ல அதை மறுபடியும் உயிர்ப்பித்திருக்கிறார்கள். காங்கிரஸ், பாஜக போன்ற தேசிய கட்சிகளுக்கும் அதிமுக போன்ற மாநில கட்சிகளுக்கும் எதிராக களமாடிய திமுகவின் செயல்பாடுகள் விஜய் தலைமையிலான தாவேக கட்சி தமிழக அரசியலுக்குள் வந்த பிறகும் சற்றே மாறியது. இளைஞர்கள் சக்தியால் திமுக எனும் பேரியக்கத்தை கட்டமைத்த கட்சி தாவேகாவை ஆதரித்த ஜென்சி இளைஞர்களை தற்கொலை என விமர்சித்தது. மேலும் தேர்தலில் தாவேகா வெற்றி பெற்ற பின்னரும் அக்கட்சியை மதிக்காமல் பஞ்ச் ஆஃப் இடியட்ஸ் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கூறியதும் 6 மாதங்களில் ஆட்சி கவிழ்ந்துவிடும் என திமுக தலைவர் ஸ்டாலின் பேசியதும் பலராலும் விமர்சிக்கப்பட்டது. கூட்டணி கட்சிகளை சோஃபாவை வைத்து விமர்சிப்பது, முதலமைச்சரை மிரட்டல் துணியில் பேசுவது, முதலமைச்சரின் தனிப்பட்ட வாழ்க்கையை பொதுமேடைகளில் பேசுவதென ஒரு காலத்தில் கொள்கைகளை பேசி வளர்ந்த கட்சி தற்போது தனிப்பட்ட தாக்குதல் நடத்தி தேய்ந்து வருவதாகவும் பத்திரிகையாளர் சபீர் அகமது கூறுகிறார். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அண்மை கால நடவடிக்கைகள், அவருடைய ஸ்பீச்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தாவேகாவை ரொம்ப ஒரு அரசாங்க ரீதியாக யூ அக்ரி ஆர் யூ டிஸ்அக்ரி. பட் இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் இஸ் திரு ஜோசப் விஜய். பட் அவர்கள் வகிக்கின்ற அந்த பதவிகளுக்கு நீங்கள் வந்து உரிய மரியாதை என்பது கொடுக்க வேண்டும். ஒரு அரசாங்கத்துக்கு உரிய மரியாதை கொடுத்திருக்க வேண்டும் எதிர்க்கட்சியாக. ஆனால் அதை திமுக செய்ய தவறுகிறது. இப்போ எமோஷனலா அவங்க திங்க் பண்றாங்க. நாம வந்து தோத்தது ஒரு அதிமுக நம்ம தோத்திருந்தா பரவாயில்ல, அதிமுக பாஜக நாம வந்து அரசியல் ரீதியாக தோல்வி அடைந்தோம் அப்படின்றத நாம ஒத்துக்கலாம். ஆனா ஒரு நடிகர் உருவாக்கிய ஒரு கட்சி, அந்த கட்சிகிட்ட நாம வந்து ஒரு 2.5 வருஷத்துல சேலஞ்ச் பண்ணி நம்மளை வந்து தோக்கடிச்ச மாதிரி ஒரு உணர்வை வந்து திமுகவினருடைய திமுக தலைமை மத்தியில அது இருக்கிறது. ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். ஆனால் முன்பு கண்ணியமிக்கதாக இருந்த தமிழக அரசியல் களத்தை ஸ்டாலின் அங்கிள் என தனிப்பட்ட தாக்குதலை தொடங்கி வைத்ததே முதலமைச்சர் விஜய் தான் என கூறும் அரசியல் செயல்பாட்டாளர் ராதிகா கணேஷ், அரசியலில் நூற்றாண்டை தொடர்விருக்கும் ஒரு கட்சி வாக்கு அரசியலுக்காக தங்களின் அரசியல் மண்பை குறைத்துக் கொள்ளக் கூடாது என்கிறார். தீய சக்தி, ஸ்டாலின் அங்கிள், அந்த நேரட்டிவ ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்தது திரு விஜய் அவர்கள். சோ மறுபடியும் அந்த பொலிட்டிக்கல் கல்ச்சரை மாத்துறதுக்கான ஓப்பனிங்க திரு விஜய் அவர்கள் அமைச்சிட்டாரு. சோ ஐ திங்க் டிஎம்கே வந்து ஒரு ஃபோர்ஸ்டா ஃபீல் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளும் அப்படி பேசினாதான் இனிமே இவங்களுக்கு சரியா இருக்கும். ஏன்னா நீங்க எலெக்ஷன் சைக்கிள் போது பாத்தீங்கன்னா தாவேகா கொடுத்த எல்லா பர்சனல் அட்டாக்ஸையும் சைட் ஸ்டெப் பண்ணிட்டு
நாங்க கவர்னன்ஸ்ல இப்படி பண்ணோம், இப்படி நல்லாட்சி பண்ணோம், இது எங்களுடைய டேட்டா அப்படின்னு பேசி தோத்துட்டாங்க. சோ அப்படி தோக்கும் பொழுது இமீடியட்டா நேச்சுரலாவே யாருக்கு எப்படி தோணும் இல்லையா? சோ நம்ம அவங்கள பேசாம இருந்ததுனால தான் தோணுச்சு அப்படின்னு. சோ ஐ திங்க் பொலிட்டிக்கல் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடுவை டைல்யூட் பண்ண பெருமை இப்ப அன்பார்ச்சுனேட்லி நம்மளுடைய கரண்ட் சிஎம்ஐ சாரும். முன்பு தோல்வியை கடக்கவும் மீண்டெழுந்து வரவும் திமுகவுக்கு வலுவான தலைவர்கள் இருந்தனர். நெடுநாட்களாக எதிர்க்கட்சியாக இருந்த திமுகவை ஆட்சி கட்டிலில் ஏற்றினார் அண்ணா. ஒற்றை இலக்க எண்ணிக்கையில் இருந்த இடங்களை 3 இலக்க எண்ணிக்கையாக மாற்றினார் கருணாநிதி. அதேபோன்று 10 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாமல் 3வது இடத்திற்கு சென்ற கட்சியை ஸ்டாலின் ஆட்சி பொறுப்புக்கு கொண்டு வந்தார். இந்த வரிசையில் எதிர்க்கட்சித் தலைவராக உதயநிதி கட்சியை சட்டப்பேரவையில் வழிநடத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். ஆனால் சமீபத்தில் அவர் மேடையில் பேசிய வார்த்தைகளும் அது தொடர்பாக எழுந்த சர்ச்சைகளும் அவரின் செயல்பாடுகளை கேள்விக்குறியாக்கியிருப்பதாக பத்திரிகையாளர் சபீர் அகமது கூறுகிறார். திமுக என்ற ஒரு இயக்கம் காலங்காலமாக சுயமரியாதை அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் முன்னிறுத்தி மக்களை ஒருங்கிணைச்சிருக்காங்க. அப்ப இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஜென்சி திமுகவினர் மேடையில ஏறி ஒரு புரிதல் இல்லாமல் நாங்கள் கொத்தடிமைகளாகவே இருப்போம், we are proud குத்தூஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு முரண்பாடு. அப்ப எந்த அளவுக்கு திமுகவுடைய அடிநாதமாக இருக்கக்கூடிய கொள்கைகளே இன்னைக்கு அவர்களை ஆதரிக்கின்றவர்கள்ட்ட பெரிய அளவுல போய் சேரல. அப்ப திமுகவால் அரசியல் ரீதியாக செயல்படுவதில் அல்லது சிந்திப்பதில் அவங்களுக்கு ஒரு பெரிய அளவுல அதில் அவர்கள் ஒரு பின்னடைவை சந்தித்து இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கிறேன். அதே போன்று காவிரி விவகாரம், விவசாய பிரச்சனைகளை பேசினாலும் ஒரு எதிர்க்கட்சியாக தங்களை நிரூபிக்க பல வாய்ப்புகள் இருந்தும் திமுக அதை தவறவிட்டுள்ளது என்ற விமர்சனமும் வைக்கப்படுகிறது. குறிப்பாக இந்தியாவில் முதல் கட்சியாக நீட்டுக்கு எதிராக போராடிய திமுக தேசிய அளவில் நீட் தொடர்பான போராட்டங்கள் நடந்தபோது சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு மாநிலத்தில் எதையும் செய்யவில்லை. தவிர சட்டப்பேரவையிலும் கூட எதிர்க்கட்சியான திமுகவை விட பிற கட்சி உறுப்பினர்கள் தாவேகாவுக்கு எதிராக தர்க்க ரீதியில் வாதிடுவது திமுக செயல்பாடுகள் மீது கேள்வியை எழுப்புகிறது. அந்த கொள்முதல் செய்யப்படாததால நிறைய நெல் வீணாயிட்டு இருக்கு. அது துறை சார்ந்த அமைச்சர் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டியது என்னுடைய கடமை. மது ஒழிப்பு பற்றியும் மதுக்கடைகளை மூடுவதை பற்றியும் அதை பற்றிய எந்த ஒரு அறிவிப்பும் இந்த பட்ஜெட்ல இல்ல. அதுவும் எங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கிறது. தவிர உட்கட்சி அளவில் ஜென்சி திமுக என்ற முன்னெடுப்பும் விமர்சனங்களை எதிர்கொண்டது. ஆனால் ஜென்சி திமுகவை முறையாக வழிநடத்த வேண்டும் என கூறும் ராதிகா தாவேகாவின் வெற்றியை தொடர்ந்து விமர்சிப்பதற்கு பதிலாக திமுகவின் தோல்விக்கான காரணத்தை வாக்கு அரசியலோடு சுருக்காமல் கொள்கை அளவிலும் ஆராய வேண்டும் என்கிறார். எல்லாமே வாக்கு அரசியலோட நின்னு போயிடுச்சு. அந்த வாக்கு அரசியலை தாண்டிய ஒரு அரசியல் சிந்தனை ஒண்ணு இருக்கு அப்படிங்கறது தீகா கூட ஓரளவுக்கு டைல்யூட் ஆயிடுச்சு. இப்ப தீகா திமுகவுடைய ஒரு பேக் எண்ட் சப்போர்ட் சிஸ்டமா மட்டுமே ஃபங்க்ஷன் பண்ணுதே தவிர்த்து அது ஒரு இண்டிபெண்டன்ட் இன்டெலெக்சுவல் பாடியா ஃபங்க்ஷன் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்ப திராவிடம் கொள்கையா வச்சிருக்கிற அரசியல் கட்சிகள் இருந்தாலும் திராவிட கொள்கைய முன்னெடுத்து போகக்கூடிய இன்ஸ்டிடியூஷனல் செட்டப் நம்மளுக்கு தேவைன்னு நினைக்கிறேன். திமுகவின் முக்கியமான தலைவர்கள் கொள்கையை மட்டும் முன்னிறுத்தி அரசியல் செய்தனர். அதனால் தான் பாஜகவின் வலதுசாரி அரசியலுக்கு மாற்றாக திராவிட அரசியலை கடந்த திமுக ஆட்சி உயர்த்தி பிடித்தது. திராவிட கொள்கையாளர்கள் பலரும் திராவிடியன் ஸ்டாக் என தங்களை குறிப்பிட்டனர். இந்த நிலையில் தாவேகா எதிர்வரிசையில் இருப்பதால் உதயநிதி உணர்ச்சி ரீதியில் பிரச்சனைகளை அணுகுவது கொள்கை பிடிப்பு இல்லாமல் திமுக தடுமாற தொடங்குகிறதோ என அரசியல் விமர்சகர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். எனவே வாக்கு அரசியல் என்பதை கடந்து கொள்கை ரீதியில் திமுக தங்களை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது என்பதே அவர்களின் வாதமாக இருக்கிறது.